ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே சேம் தான். அதாவது முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே ஆர்டர் தான் இதுவும். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே அதாவது லெட்டர்ஸோ இல்லை சிம்பிளோ வந்து இங்கே சேர்த்தலை. ஸோ அப்போ கொஸ்டின்குள்ள டேரெக்டாக போயிடலாமா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி சச் த்ரீஸ் ஆர் தேர் இன் தி எபோவ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி ப்ரிசீடட் பை எ பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த செட்டில் எத்தனை 3 வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் நம்பரா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டினா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எங்கெல்லாம் 3 இருக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு கியூப் வேல்யூ இருக்கணும். இது மட்டும் நான் பார்த்தா போதும். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல 3 இருக்கு. ஸோ 3க்கு முன்னாடி இருக்கு 6 இட்ஸ் நாட் கியூப் நம்பர். அடுத்து இங்க இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி 7 இருக்கு. ஸோ 7ங்கிறதும் கியூப் நம்பர் கிடையாது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. 3க்கு முன்னாடி 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ இந்த 1 அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே வரும். ஸோ அப்போ இங்க வந்து எனக்கு ஒரு செட் வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்த 3 எங்க இருக்கு? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸ்ல எங்கேயுமே 3 இல்லை. ஸோ அப்போ எனக்கு ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் எனக்கு இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நம்மளோட ஆப்ஷன் நம்பர் பி வில் பி த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், அதுதான் கரெக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? How many such ones are there in the above arrangement, each of which is immediately preceded by an odd digit and immediately followed by an even digit அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இருக்கணும். 1க்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இமீடியட்லி ப்ரிசீடட் பை ஆட் நம்பர். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆட் நம்பர் இருக்கணும், ஃபாலோட் பை ஈவன் நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1க்கு இமீடியட்லி ப்ரிசீடட்ல ஒரு ஆட் நம்பரும் ஃபாலோட் பை ஈவன் நம்பரும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு? ஸோ அப்போ 1 எங்க இருக்கு? ஸோ இங்க இந்த இடத்துல 1 இருக்கு. ஸோ 1க்கு முன்னாடி ஒரு ஆட் நம்பரும் 1க்கு பின்னாடி ஒரு ஈவன் நம்பரும் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு ஒரு செட் ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாறி இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது வராது. அடுத்து இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ 1க்கு முன்னாடி ஒரு ஆட் நம்பர், 1க்கு அடுத்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ இது ஒரு செட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ டோட்டலா எனக்கு எத்தனை? 2 செட் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஆல் தி ஆட் டிஜிட்ஸ் ஆர் டெலிட்டட் விச் இஸ் ட்ராப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க from the above arrangement, then which of the following will be 9th from the right end of the arrangement அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லிட்டாங்க? டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு மீதி என்ன கேட்குறாங்க? ரைட் ஹேண்ட்ல இருந்து 9th எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ ஏதாவது ஒரு டேர்மை வந்து டெலிட் பண்ணுங்க, அதாவது ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணி திருப்பியும் வந்து என்ன பண்ணக்கூடாது? திருப்பி புதுசாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்து எழுதி அதை வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க எந்த எலமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை டைரக்டா கவுண்ட் பண்ணும்போது நடுவில் எந்த எலமெண்ட்டை ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த எலமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ராப் பண்ணிட்டு அடுத்தடுத்து கவுண்ட் பண்ண போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரைட் ஹேண்ட்ல இருந்து 9th எலமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 9th எலமெண்ட் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 9th எலமெண்ட் கவுண்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2 இஸ் அவர் ஆன்சர். ஆப்ஷன் இ தான் வந்து நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? எஸ், கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த என்ன சொல்லியிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் 7th டு த ரைட் ஆஃப் தி 12th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டேரக்டா இங்கே என்ன பண்ணிடலாம்? ஸோ 7 ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ 12 + 7 அப்படிங்கும்போது 19th எலமெண்ட் வந்து நான் பார்க்கணும். எங்கிருந்து பார்க்கணும்? லெஃப்ட் ஹேண்ட், ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 19th எலமெண்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 19th எலமெண்ட்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ 5 இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? எஸ், கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி த்ரீஸ் ஆர் தேர் இன் தி above arrangement, each of which is immediately preceded by a digit which has a numerical value of more than 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க நான் என்ன தேடணும் அப்படின்னா எனக்கு எத்தனை 3 வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 5 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க 3 இருக்கு. ஸோ 3க்கு முன்னாடி 6, இட் இஸ் கிரேட்டர் தேன் 5 ஒரு செட். ஓகே. அடுத்து இங்க 7 and 3 இருக்கு. ஸோ இதுவும் ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு, அது வந்து லெஸ் தேன் 5 இருக்கனால இந்த செட் எனக்கு வராது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு 3 எங்கேயுமே இல்லை. ஸோ 2 செட் தான் அந்த மாதிரி இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா?